சார் உள்ள வர சொன்னாரு, போங்க. அண்ணே, எங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கிடைக்கும்? எந்த வேலையா இருந்தா என்ன, சம்பளம் கரெக்டா கிடைக்குமானே? அதெல்லாம் இன்டர்வியூ முடிஞ்சோனே சார் சொல்லுவாரு, நீங்க உள்ள போங்க. தேங்க் யூ நே. ஏய், செருப்பு கழட்டிட்டு உள்ள போலாம். கோ கோ கோ. வா வா. பாய் நே. ஓ, மே ஐ கமிங் சார்? Yes, please come. Have your seat. அப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? எனக்கு தெரியலடி. எதுக்கும் சேர இழுத்து போட்டு உட்காரலாம். Okay, tell me, what can I do for you? இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கட்டும். நீ சொல்லு. நீ சொல்லுடி. நீ சொன்னதா நீ நல்லா சொல்லு, இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். சார், we do all work very goodly. We need job immediately. And ஏதாவது பிரச்சனையா என்ன? and but also அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமாடி? சும்மா இரு, அவரை நினைச்சு பாரு, நமக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு. எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல சார், பிரச்சனை எதுவும் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படிதானே? ஆமா சார். இது ஒரு ஏர்லைன் கம்பெனி. உங்களுக்கு இந்த ஏர்லைன் கம்பெனி பத்தி என்ன தெரியும்? ஏர்லைன்னா என்ன உனக்கு தெரியாதா? வெளியில போறதுன்னு நினைக்கிறேன். அதத்தான் சொல்றது. என்ன ஏதாவது டவுட்டா? இல்ல சார், எங்கல்ல யாரு முதல்ல சொல்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒண்ணு பண்ணுங்க, உங்கள யாராவது நல்லா தெரிஞ்ச 3 ஏர்லைன்ஸ் பேர் சொல்லுங்க. ஒண்ணு பண்ணு, முதல் ஒண்ண நீ சொல்லு, ரெண்டாவது நான் சொல்லிடுறேன். சார், ஏர்லைன்னு சொன்னா காத்து வெளியில போறது. நம்மளுக்கு முக்கியமா 3 ஏர்லைன்ஸ் இருக்கு. ஒன்னு ஏர்டெல்லோட ஏர்லைன், இன்னொன்னு ஜியோவோட ஏர்லைன், 3 பிஎஸ்என்எல் ஏர்லைன். ஐயோ, ஏர்லைன்ஸ் சொன்னா நீங்க சொல்ற இந்த ஏர்லைன்ஸ் இல்ல, நம்ம ஃளைட் தான் ஏர்லைன்ஸ் இல்லனா ஏர்வேஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க எங்க கிட்ட பிளைன் கம்பெனின்னு சொல்லிருந்தா நாங்க தப்பா சொல்லிருக்க மாட்டோம் இல்லடி? சார், ஒன் மோர் क्वेश्चन ப்ளீஸ். ஓகே, ஐயாட்டா அப்படினா என்ன சொல்லுங்க? ஐயாட்டா அதோட பேரு மைதா மாவுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆட்டா மாவுல செய்யறது ஒண்ணு சப்பாத்தி, பூரி, புட்டு, தோசை இல்ல. முதல்ல இது குடிங்க. இந்த அயாட்டாங்கிறது ஆட்டா மாவு இல்ல, இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அர்த்தம். புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், அயாட்டா கோர்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வேலை கிடைக்கும். அப்போ எங்களுக்கு உங்களுக்கு நான் இந்த கம்பெனில வேற ஒரு வேலை போட்டு கொடுக்கிறேன். யாருக்காவது பிறந்தனால என்ன நீங்க பலூன் எல்லாம் ஊதுறீங்க பாப்பன்? இல்ல, இது எல்லாமே என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்காக தான். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? இதுக்குள்ள என் மூச்சு காத்த ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது இதுல நான் தண்ணியை நிரப்புவேன். அப்போ கார்போனிக் ஆக்சைடா மாறிடும். அத வச்சு என்ன செய்ய போறீங்க? அத வச்சு என்ன பண்ண முடியும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட். ஐயே, நான் நினைச்ச வேற ஏதோ செய்ய போறீங்க. ஏய், நீங்க என்னோட மூச்சு காத்த வேஸ்ட் பண்ணிட்ட.
சாரி பப்பன். சாரி, கூல் டவுன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு வேணும். ஆமா. நான் கொடுக்கறேன். எவ்வளவு வேணும்? சீக்கிரமா. ரெடி பண்ணி தரேன். எவ்வளவு வேணும்? ம் ம் ஆ ஆ ஆ ம்? ஆ இன்னும் போதும். போதுமா? ஆ. சரி, நீ கிளம்பு. அப்புறம் பப்பன், நீங்க புது விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. எனக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஆசை. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. என்ன, நான் செய்யறேன். உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன ஆராய்ச்சி பண்றது? ஆமா. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் வேணும்? அது அடுப்படியில இருந்த ஊர்கா பாட்டிலோட மூடிய காணோம். அதை நீ கண்டுபிடிச்சு கொடு. நான் சொல்ல வந்தது அது இல்ல. அப்புறம் நீங்க மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதுல நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னேன். அதாவது நானும் ஹெல்ப் பண்ணலான்னு. சரிதானே? அதெல்லாம் என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கிறவங்களும் தலையில மூளை இருக்கிறவங்க மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீ போய் முதல்ல ஊர்கா டப்பாவோட மூடிய கண்டுபிடி. போ 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 போ. கோ 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 கோ. என்னோட பாருக்கு நான் இன்னும் பால் கொடுக்கல. நான் போய் அதை கொடுத்துட்டு வந்தேன். மஞ்ச பலூன் சிங்கிச்சான், பச்சை பலூன் வந்துட்டான். அவன் ஊர்கா பாட்டிலோட மூடியும் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். பலூனா? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. Within 2 minutes. Within 2 days நான் உன் மருந்தை எடுக்கலன்னா என் பேரை உன் நாய்க்கு வச்சுக்கோடா. உன் பேரை என் நாய்க்கு வைக்கிறேன்னா இல்ல என் பேரை உன் நாய்க்கு வைக்கிறியான்னு பாத்துக்கோ. ஏய் மாலு, உனக்கு தலை சுத்துதாடி? ஆமாடி லட்சு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா. பாத்து. என்ன? ஒண்ணும் இல்ல, பயங்கரமா தலை சுத்துதுடி மாலு. ஆமா. அப்ப என் பேர் என்ன? உன் பேர் மாலு தானே? அப்ப நீ என்ன மாலுன்னு கூப்பிட்ட? அப்ப 2 மாலுவா? அது எப்படி சரியா வரும்? நான் லட்சு, நீ மாலு. இப்ப கரெக்ட் ஆயிடுச்சா? இப்ப கரெக்ட். இப்ப கரெக்ட். வா. அவன் நம்மளுக்கு கண்டிப்பா தண்ணில ஏதோ கலந்துதா கொடுத்திருக்கான். நல்லாவே தெரியுது. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். சரியா? வா. ஆமா. உன் கூட யாராவது நடந்து வராங்களா என்ன? யாரும் இருக்க மாதிரி இருக்கு. உன் கூடயே யாரும் நடந்து வராங்கடி. அங்க பாரு. இது அந்த ஆளோட வேலையா தான் இருக்கும். நம்ம இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரமா போயிடலாம். ஏறு ஏறு ஏறு, மேல ஏறு. இங்க வா, பாத்துடி. அப்படிதான் வரணும். அம்மா விட்டுட்டேனாடி உன்னை. பரவாயில்லடி, விட்டு இருக்கட்டும். பரவாயில்ல. இது என்ன இடம்டி? இது நம்ம படிச்ச எல்பி ஸ்கூலோட சமையலறை. கொஞ்சம் சாப்பாடாவது கேட்டு பாத்துருக்கலாம். பேரும் ஊரும் தெரியாத யாரையோ 2 பேரை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. நான் அப்பவே சொன்ன வேணான்னு. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? சொல்லுங்க. நீ அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஒரு வார்த்தை கூட நீ அப்படி சொல்லவே இல்ல. நான் சொன்ன பப்பன். எப்ப சொன்ன? நான் அப்பவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஞாபகம்லாம் இருக்கட்டும், அத சொல்ல நீ யாரு? ஐயோ, நான் பாப்பு. எந்த பாப்பு? நம்ம 2 பேரும் எனக்கு யாரும் தெரியாது. பாப்பும் தெரியாது, சோப்பும் தெரியாது. பப்பன், நம்ம இன்னைக்கு காலையில கூட பார்த்தோமே. நான் இன்னைக்கு யாரும் பார்க்கல, எனக்கு யாரும் தெரியாது. நான் அப்பவே சொன்னேன், அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க வேணாம். அவங்க ஆளுங்க சரியில்லை, மான மரியாதையோட இருக்கிறனால வீட்டுக்குள்ள இருக்க வேணாமா? இது வரைக்கும் என்னால இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கா பப்பன்? என் பூஞ்சோட மானம் போயிடுச்சு. 22 வருஷமா நாட்டுக்கு நான் சேவை செஞ்சதுல இருந்து இன்னைய வரைக்கும்
என் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழைஞ்சதில்ல. ஏதோ ஒரு டிஜிபியோ இல்ல ஐஜியோ Yeah. வந்திருந்தா கூட பரவாயில்ல. எஸ் ச்சே, நீ எதுக்காக இங்க அங்கே நடந்துட்டு இருக்க? நான் என்றத மறந்துட போறேன். நான் உங்களுக்கு கம்பெனில ஒண்ணு வேண்டாம், போய் நில்லுங்க. ச்சே, இப்ப என்ன பண்றது? தோ 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 வராங்க. போய் கேளுங்க. போங்க போங்க. நீங்க எதுக்காக வாசல்ல நிக்கிறீங்க? காத்து வரல, அதான் காத்து வாங்கிட்டு இருக்கோம். எங்க அவங்க 2 பேரும்? எனக்கு தெரியாது. இங்க போலீஸ் வந்திருந்தாங்க. போலீஸா? எதுக்கு? லட்சுவையும் மாலுவையும் தூக்குறதுக்காக. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்களா? அவங்க இன்டர்வியூக்கு போன ஆபீஸ்ல இருக்கிற முதலாளிய கட்டி போட்டு கும்மு கும்முன்னு கும்மி இருக்காங்க. அப்படியா? போலீஸ் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இப்ப அவங்க எங்க? அதுதானே நானும் கேக்குறேன், அவங்க எங்க? ம். ம். நீங்க 2 பேரும் என்ன ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஜெயிலுக்கா? என்ன? நீங்க இன்டர்வியூக்கு போன இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்ததா என்ன? அப்போ அவன் அப்படியெல்லாம் பண்ண நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? சரி, இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களை தேடி இங்க போலீஸ் வந்தாங்க. நாளை காலையில எல்லாரும் ஒண்ணா ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு நாங்க எதுவும் பண்ணலையே. அதெல்லாம் அங்க அதெல்லாம் இல்லையே. அங்க ஸ்டேஷன்ல போய் சொன்னா போதும். அப்புறம் பொம்பளை பிள்ளைய இருக்கிறதுனால உங்களை வெளியில அனுப்ப எனக்கு மனசு வரல. பாருங்க, ம். எஸ்ஐ அனுப்புனாரு. 2 பேரும் கண்ணை திறந்து பாருங்க. ம். இதுக்காகவா என் வீட்டுல வந்து தங்கி இருக்கீங்க?